ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? காலையில் 3 மணிக்கே அப்பா எழுந்திரிச்சு ரெடியாகி கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா எனக்கு கிரகணம் பிடிக்குது அப்படின்றதுனால 6 மணிக்குள்ளேயே கோவில் பூஜை எல்லாம் முடித்து எல்லா வேலையும் முடிச்சிடணும். கோவில் வந்து அதுக்கப்புறம் திறக்கக்கூடாது, நைட்டுக்கு தான் திறக்கணும். அதனால் மத்தியானம் பூஜையும் சேர்த்து ஈவினிங் பூஜையும் சேர்த்து எல்லா பூஜையும் ஒன்றா வந்து ஈவினிங் பூஜை வந்து 7 மணிக்கு மேலே வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து காலையில் மத்தியானம் 2 பூஜையும் சேர்த்து பண்ணிடுவாங்க. அப்பா கிளம்புன அப்புறமா நான் வந்து கதவை சாத்திட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்து ஒரு 3:30 மணி இருக்கும் பட்டாணியை கொண்டு வந்து அடுப்பு மேலே வைக்க சொன்னாங்க. வேக வச்சு மட்டும் கொடுக்க சொன்னாங்க. ஏன்னா அந்த பக்கம் வீட்டில் கேஸ் இல்லையா, இண்டக்ஷன் இருக்குது ஆனால் அவங்க வைக்க மாட்டாங்க. அதனால் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதனால் வந்து நான் குளிக்கலை 3:30 மணிக்கு அப்படின்றதுனால ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து பட்டாணி வச்சுட்டாரு. அதுக்கப்புறமா நான் குளிச்சுட்டு வந்து என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பட்டாணி வேக வச்சு எங்கள் மாமியார்கிட்ட கொடுத்து அனுப்பியாச்சு. ஹஸ்பண்டும் பசங்களும் குளிச்சுட்டு வந்து சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு துளசி சோறால் பூஜை பண்ணாங்க. நான் வந்து சமையல் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 6 மணிக்குள்ளே சமையல் முடிக்கணும் இல்லையா, அதனால் நான் பூஜை பண்ணலை, ஹஸ்பண்ட் தான் பண்ணார். அதுக்கப்புறம் பகவத்கீதை மட்டும் படித்தேன். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு நான் வந்து ஃபுட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுட் வந்து என்னென்னா, இன்றைக்கி சாதம்லாம் சாப்பிடக்கூடாது. அதனால் இட்லி, தோசை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கார சட்னி வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் தோசை ஊற்றிருக்கேன். தோசை வந்து இந்த பக்கம் கார சட்னி ரெண்டுமா சீக்கிரமாக ஊற்றினா காலி ஆகிடும் அப்படின்னால ஊற்றிருக்கேன். கார சட்னி செஞ்சு அதே கரண்டியில் வந்து தோசை எடுத்ததுனால லைட்டாக வெங்காயம்லாம் விட்டுருக்கு. சரி பரவாயில்ல, அவசரமாக செஞ்சுட்ருக்கேன். சட்னிக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சில்லி நான் அப்புறமா அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இட்லி வந்து 2 ஈடு இறக்கிட்டேன். இன்னொரு ஈடு ஒரு வழியாக எங்கள் வீட்டுக்காரர் நேற்று போய் எங்கள் மாமியாரை பேசி சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி தானா குடும்பத்தில், இல்லை எங்கள் வீட்டில் மட்டும் நடக்குதான்னு தெரியலை. ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் வர்றது எல்லா குடும்பத்துலேயுமே சகஜம்தான். ஏன்னா ஒரு பொண்ணு புதுசாக அவங்க மருமகளாக வரும்போது மாமியாரும் பிரச்சனை பண்ணுவாங்க, சின்ன மருமகள்லாம் இன்னும் பிரச்சனை ஓரக்குத்தி இருக்காங்க. முன்னாடியே வந்ததுனால அவங்க இன்னும் ஓவராக பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஒரு குடும்பம் நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு தடவை பிறந்திருக்கோம், நல்லபடி எந்த பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் நல்லா வாழ்ந்துடணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் வந்த புதுசில் இருந்தே கல்யாணம் ஆன அப்புறமா கூட ஹஸ்பண்ட் வந்து எல்லா டைமும் வீட்டில் வந்து காசு கொடுப்பாரு. ப்ளஸ் வீடு உடஞ்சதுக்கு அவர் தான் செலவு பண்ணுவார், எல்லாமே அவர் தான் பார்ப்பார். நான் ஒரு நாள் கூட ஏன் வேண்டாம், ஏன் கொடுக்குறீங்க அந்த மாதிரி சொன்னதில்லை. ஏன்னா வந்து நமக்கு அந்த டைமில் சென்னையில் அவருமே இன்கம் பண்ணிகிட்டு இருந்தார். நானுமே வந்து யூடியூப்பில் அந்த டைமில் வந்து இன்கம் வந்துட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடியுமே அவர் எப்போவுமே கொடுத்துட்டு தான் இருப்பார். நம்ம வந்து எதுவுமே வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அவர் வந்து என்ன நல்லா பார்த்துக்கிறாரு, பசங்களை பார்த்துக்கிறாரு, என் அம்மாவையும் பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவையும் பார்க்குறது அவரோட கடமை அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். மந்த்லி வந்து எப்போவுமே அப்பாவுக்கு வந்து காசு வந்து எவ்வளோ வேணுமோ அவர் கொடுத்துருவாரு. உடம்பு சரியில்லைனா தனியாக காசு, இது அதுன்னு சொல்லி ஏதாவது வருது ஒரு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே தனித்தனியாக காசு கொடுப்பாரு. நானும் வந்து ஓகே தான். 2020க்கு அப்புறமா ஒடிஷா வந்த அப்புறமா வந்த புதுசில் எனக்கு எல்லாமே புதுசாக தான் இருந்தது. அப்போ வந்து என்னால் எதுவுமே மேனேஜ் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து என்னால் ஃபோன் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஃபோன் வந்து சுத்தமாக அப்போ தான் யூடியூப் சேனல் எனக்கு 4,95,000 சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸு 5 வருஷம் முன்னாடி. அப்போவே வந்து நான் சேனல் வந்து நல்லா ஓடுற டைம். நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா வீடியோஸ் நல்லா ஓடிட்டு இருந்திருக்கோம். ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே ஜஸ்ட்டு நான் ஒரு ஃபோன் பேசினா கூட என்ன ஃபோன் பேசிகிட்டு இருக்க, வீட்டு வேலையை பார்க்கல அப்படின்னு அவங்க பேசும்போது ஆக்சுவலாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. வெஜிடபிள்ஸ்லேருந்து வீட்டில் தேவையான காசு எது வாங்கணுன்னாலும் அவர் தான் காசு கொடுப்பாரு. அப்போ கூட நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் எடுத்தேன், என்ன ஃபோன் பேசிகிட்டு இருக்க, வேலை பார்க்கணுமே, டைம் ஆகிடாது இல்லை. அவங்க வந்து என்னென்னா பேசிகிட்டே சிரிச்சுட்டே எல்லாமே சொல்லுவாங்க. என்றைக்குமே வந்து கோவப்பட்டு சண்டை போட மாட்டாங்க. என் ஓரக்குத்தியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன உட்காந்து பேசிகிட்டு இருக்க, சாப்பிட எல்லோரும் வந்துட்டாங்க வச்சுட்டு வா அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து வேலை ஜாஸ்தி. அவங்க மாடு வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்க கிராமத்தில் அவங்க வீட்டுக்காரங்க வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க. மாடு வச்சுருக்கவங்க சாதாரணமாக சும்மா கிடையாது. அவங்க வீட்டு வந்து வேலை அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நான் வந்து வீட்டில் காலையில் சமைக்கிறது, நைட்டு சமைக்கிறது 2 வேலை பார்ப்பேன். டீ போடுறது அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். மத்தியானம் மட்டும் டால்மா, அதாவது ஒடிசாவில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என் மாமனார் மாமியாருக்கு மெயினான ஒரு ரெசிபினா அது டால்மா தான். அதனால் அவங்க வந்து தினமும் அதை செய்வாங்க. அவங்க செய்கிறதுக்கு நான் கட் பண்ணி கொடுக்குறது,
கட் பண்ணி கொடுக்குறது, நசுக்கி கொடுக்குறது, வெட்டி கொடுக்குறது எல்லாமே நான் பார்ப்பேன். அவங்க வந்து ஜஸ்ட்டு சமைப்பாங்க. பெரிய பெரிய பாத்திரம்லாம் எனக்கு வெடிக்க தெரியாது, சாதம்னால அவங்களே வெடிப்பாங்க. அப்புறமா எல்லாருக்கும் சாப்பாடு வந்து பரிமாறுறது வந்து அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து குழம்பு என்ன ஜாஸ்தியாக ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக ஊற்றினா என்ன இவ்வளோ கொஞ்சமாக ஊற்றிருக்கேன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் எனக்கு தெரியலக்கா நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. எல்லோரும் சாப்பிட்ட அப்புறமா தட்டு எடுக்கிறது, கழுவுறது எல்லாமே வந்து நான் பாத்திரம்லாம் கழுவுறது நான் தான் கழுவுவேன். எங்கள் மாமியார் வந்து அப்போ நான் வந்த புதுசில் அவங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. வீடு பெருக்குவாங்க, அவ்வளோதான். அவங்க பாட்டுக்கு சும்மா இருக்கிற டைமில் அது மற்ற டைம்லலாம் நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே வீடு பெருக்கிறது, அவங்க வந்து வாசல் பெருக்கிறது, எங்கள் உரக்குத்தி பாத்திரம் நான் கழுவுவேன். அவங்க வந்து டேரெக்டாக குளிக்க போயிடுவாங்க. குளிச்சுட்டு பட்டாணி வேக வைக்கணும் அப்படின்றதுனால அடுப்பு எனக்கு பற்ற வைக்க தெரியாது. வந்த புதுசில் விறகடுப்பு அவங்க வந்து பற்ற வச்சு சமைப்பாங்க. நான் வந்து குளிச்சுட்டு வந்து என்னோடய வேலையை முடிச்சுட்டு பசங்களை எழுப்பி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களோட வேலையெல்லாம் பார்த்து வீட்டில் சின்ன பசங்க 2 பேர் இருந்தபோது என் சின்ன பையன் வந்து அப்போ 1 இயர்னு நினைக்கிறேன், 1 இயர் கிட்டத்தட்ட. பெரியவன் வந்து கொஞ்சம் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்து ஒரு 4-5 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. 2 பேருமே குட்டி குட்டியாக இருப்பாங்க. ஹஸ்பண்டும் அம்மாவும் அந்த டைமில் வந்து கொஞ்ச நாள் தான் ஊரில் இருந்தாங்க. கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்றதுனால மறுபடியும் சென்னை கிளம்பியிருந்தாங்க. நான் வந்த புதுசில் இல்லை, வந்த அப்புறமா நாங்கள் புவனேஸ்வரில் இருந்தோம் ஒரு 6 மந்த் போல். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆனால் கொரோனா டைம்ன்றதுனால எதுவுமே செட் ஆகலனால ரிட்டன் வந்துட்டோம். வந்துட்டு மறுபடியும் அப்போ தான் வந்து அங்கே இருக்கும்போது சில சிம்டம்ஸ் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சு, என்னன்னு தெரியலை. அங்கே வந்து ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது. நான் அந்த கதையெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த வீடு கட்டலை இதுக்குன்னு சொல்லி, வேண்டாம் நம்ம இங்கே தனியாக கட்டிக்கிட்டால் ஒரு கடை வந்து வீட்டு இதில் வச்சாலுமே கடை ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீடு கட்டுறோன்னு எங்கள் மாமனார்கிட்ட கேட்டாங்க. மாமனார் வந்து சரின்னு சொன்னார். எங்கள் மாமனாருக்கு என்ன ஆசைன்னா கண்டிப்பாக இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கணும். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் எங்கள் ஓரக்குத்தியை பற்றி. அந்த பக்கம் வீடு கட்டினாலுமே அங்கே வந்து செட் ஆகாதுன்னு. அதனால் பரவாயில்ல இப்போ இந்த பக்கம் கட்டுங்க, முடிஞ்சால் கட்டுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. காசு வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காசு நான் வச்சுருந்த காசுலாம் கொரோனாலே காலி ஆகிடுச்சுப்பா. அதனால் ஜுவல்ஸ்லாம் வைக்கணும்னா சரியான திட்டு. நான் வந்து சொன்னேன் ஜுவல்ஸை வந்து விற்றுட்டேன்னு சொல்லி ஹஸ்பண்டே வந்து என்கிட்ட 1 மந்த் வரைக்கும் பேசாமல் இருந்தார். விற்றுட்டு அப்புறமா வந்து வீடு கட்டிட்டோம் எப்படியோ அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு சேவிங்ஸு அப்படி இப்படின்னு கடனை வாங்கி கட்டியாச்சு. அப்புறமா வந்து ஹஸ்பண்ட் வந்து அப்புறமா தான் சென்னை கிளம்புனார். அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போதே காசு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பொருளும் வாங்கிடுவோம். வேலைக்கு ஆள்லாம் வச்சுருவாங்க. எங்கள் மூத்தார் வீட்டில் இருக்கிறதுனால ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லிவிடுவார். அவங்க வேலை பார்ப்பாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஜஸ்ட்டு வந்து கூட இருந்து பார்த்துப்பாங்க. அதனால தான் வந்து எங்கள் வீடு கட்டுறதுக்கும் லேட்டு, செலவும் லேட்டு, காசும் அதிகம், எல்லாமே அதிகம். ஏன்னா யாரும் வந்து கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க இருப்பாங்க. சாப்பாடு மட்டும் மத்தியானம் சமைக்கிறதுக்கு எல்லா பொருளும் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். சமைச்சிட்டு அவங்க எங்கள் மாமனார் வந்து சம்டைம்ஸ் அந்த சமையல் வேலைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார், காசெல்லாம் கொடுத்துருவாரு. அதை வந்து கொண்டு வந்து மத்தியானம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுதான் அவங்க வேலை. எங்கள் மூத்தார் வந்து பண்ணுவாங்க. மீதி எல்லா வேலையும் ஆளுங்க பண்ணுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வேலை செய்வாங்க. எதுவும் யாருக்கும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு வீடு கட்டியாச்சு. இந்த வீடு கட்டுற அந்த 2 வருஷத்தில் நான் அந்த பக்கம் இருந்த எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சா கூட என் மனசு வந்து இப்போ பதறும். பரவாயில்ல, அதை விட்டுடலாம். ஃபேமிலின்னா 1000 இருக்கும், அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன சண்டைன்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. ஆக்சுவலாக அந்த சண்டை என்னென்னா, எங்கள் மாமியார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நிலத்தில் வர பயிர்கள், கோவிலில் வர அரிசி, காய்கறி, எங்கள் மாமனார் மாதத்தில் வாங்குகிற அந்த காசு, மாமியார் வாங்குகிற காசு, ப்ளஸ் வந்து என் ஹஸ்பண்ட் கொடுக்குற காசு மாமனாருக்கு, பச்சை பயிறு, உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் வந்து பயிர் வைக்கிறதுக்கு எங்கள் மாமனார் தான் செலவு பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் கொடுக்குற காசு வச்சுட்டு பயிர் வைக்கிறதுக்கு எங்கள் மூத்தாருக்கு கொடுப்பாங்க. எங்கள் மூத்தார் வந்து ஜஸ்ட்டு வேலை வாங்குவாங்க, வேலை பார்ப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து பண்ணுவாங்க, அவ்வளோதான். அப்போ அந்த பயிரெலாம் சொல்லப்போனால் யாருக்கு வந்து சேரணும்? 2 பேருக்கும் தானே வரணும். என் ஹஸ்பண்டும் காசு கொடுத்துருக்காரு, நீங்களும் வேலை செஞ்சுருக்கீங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எல்லாமே அவங்க தான் வச்சுப்பாங்க. எனக்கு வந்து எதுவுமே கொடுத்தது கிடையாது. ஹஸ்பண்டும் வந்து நீ எந்த பொருளுமே கேட்கக்கூடாது. அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும். நம்ம வந்து கேட்டோம்னா அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் எதுக்கு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நானும் கேட்கறதில்ல. இப்போ இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தே கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது, 2.5-3 வருஷம் ஆக போகுது. இது வரைக்குமே வந்து நான் எந்த பொருளுமே கேட்டது கிடையாது. இவரும் மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய காசு எங்கள் மாமனாருக்கு செலவுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கார்.
இப்போ அவங்க என்ன பிரச்சனை பண்ணுறாங்க, கடை வைக்கிறேன்னு சொன்னோடனே அப்படின்னா, ஏன் என் சின்ன மருமக மட்டும் எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும், நான் மட்டும் எல்லா வேலையும் செய்யணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சின்ன மருமக ஃபோன் பார்த்துட்டு உட்காருன்னா நான் என்னோடய வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் தான் நான் வேலை பார்க்குறேன். இப்போ நான் அந்த பக்கம் இருந்தேன், அந்த பக்கம் வேலை செஞ்சுட்டேன்னு ஓகே, நான் இந்த பக்கம் இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் மட்டும் இத்தனை வருஷமாக வந்ததுலேருந்து சமைச்சு கொடுத்துட்ருக்கேன், ஏன் அவளுக்குன்னு ஒரு இது இல்லையா, அவங்களும் சமைச்சு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு தான் கோச்சிட்டு அப்படி இப்படின்னு சண்டை வந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் மாமியாரும் வந்து கோச்சிக்கிட்டு எங்கள் உரக்குத்தி நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க பொண்ணு வீட்டுக்கு. இப்போ நேற்று ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் போயிட்டு கூட்டிகிட்டு வந்தார். என்ன சொல்கிறாங்க எங்கள் மாமியார் அப்படின்னா, நீ எதுக்கு இப்போ கூச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து பேரண்ட்ஸ் மேலே ரொம்ப 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 கேராக இருப்பார். சப்போஸ் ஜஸ்ட் எக்ஸாம்பிள், அப்பா அம்மாவா நானான்னு கேட்டால் கண்டிப்பாக அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டார், அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா அவர் வந்து ரொம்ப இந்த நியாயம் தர்மம் இந்த மாதிரி பேசுகிற ஆள். அதுக்காக ரொம்ப கண்மூடித்தனமாக நம்ம இருக்கக்கூடாதுன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அவர் வந்து நம்ம நல்லதாக பண்ணுவோம், நம்மளோட கடமையை நம்ம செய்வோம், அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு எப்போவாச்சும் புரியும், ஆனால் நம்ம வந்து நம்ம வேலையை கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் பகவத்கீதை படித்து சாமி கதையெல்லாம் நிறைய பார்த்து அப்புறமா பெற்றவங்க நம்மளை வந்து எட்டியே உதச்சி நீ என்னை பார்க்கவே இல்லை, எனக்கு எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னால் கூட சரி அம்மா சரிம்மா வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்றது தான் நம்ம கடமை அப்படின்னு சொல்லுவார். சரி, இது வந்து கொஞ்சம் ஓல்டாக இருந்தாலுமே ஆனால் என் மனசில் வந்து இப்போ நானும் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் சொல்கிறது எனக்கு அப்படின்ற மாதிரி நானும் நம்பிட்டேன். அந்த மாதிரி இருந்ததுனால இப்போ வந்து இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணமே அதான். ஃபஸ்ட்டில் இருந்தே எங்கள் ஓரக்குத்தி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த டைம்லேருந்து வந்து அவங்க வீட்டுக்காரர் எதுவும் கொடுக்கக்கூடாது, அவங்க பாட்டுக்கு இருக்கிறது, அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. என்னை கேட்டால் அவங்களும் அப்போ சென்னையில் போய் வேலை செய்வாங்க 6 மாதம், மறுபடியும் ஊருக்கு வந்துடுவாங்க. கேட்டால் நான் பார்த்தா எங்கே காசு நான் கம்மியாக தான் வாங்கினேன், அதுவே வந்து பத்தலை, கடன் வாங்கியிருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிடுவாங்க. மாமனார் கோவிலேருந்து வந்துட்டாங்க. ஆக்சுவலாக 6 மணி வரைக்கும் தான் இன்றைக்கி கோவில் திறந்து வைக்கணும். அதனால் வந்து 3 மணிக்கு போயிருந்தாங்க இல்லையா, இப்போ வந்துட்டாங்க. வந்துட்டு வெயில் கூட இன்னும் வரல பாருங்கள். கிரகணம் பிடிச்சா வந்து கோவில் பூஜையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால சீக்கிரமாக வந்துட்டாங்க. பக்கெட்டில் வந்து மகாபிரசாதம் இருக்குது, சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா சாமி பூஜை வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதனால் சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் வந்து எங்கே கிளம்புனாங்க. நானும் வந்து அப்படியே வெளியில் வந்துட்டேன். சரி, குடும்பத்துக்குள்ளே எதுக்கு நம்ம வந்து வெளியில் இருக்கோம், இன்கம் பண்ணுறோம், அவங்க வந்து கிராமத்தில் இருக்காங்க, காசு இல்லை, சரி அவங்களோட வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹஸ்பண்ட் வந்து நம்ம சொந்த அண்ணன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்போவுமே வந்து கேர் எடுத்துப்பாங்க. அது வந்து ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க. சரி, இப்போ மாமியாருக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்லி புரிய வைக்கணும்னு கேட்டார். என்ன தான் சொல்கிறேன், இப்போ எதுக்கு உனக்கு கோவம் அப்படின்னு கேட்டால், ஆமாம் எப்போ பார்த்தாலும் வந்து என்னை வந்து உங்களுக்கெல்லாம் தெரியாது, உங்கள்கிட்டலாம் நல்லா பேசுகிறேன், என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் மட்டும்தான் சமைக்கணுமா, ஏன் 2 பேர் தானே இப்போ உங்களுக்கு பசங்க, அப்போ 2 பேரும் சேர்த்து சமைக்கணும், நாங்கள் மட்டும் சமைக்கணும், எல்லாமே நாங்களே வாங்கிட்டு வரணும், ஏன் அவங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்கிட்ட சண்டை போடுறாங்க, நீ தான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, சரி ஓகே அப்பா கிட்ட பேசலாம். அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா கிட்டலாம் பேச தேவையில்லை, அப்பா கிட்ட பேசினா வந்து அவங்க எங்கேயாவது போயிடுவாங்க, அப்புறம் சாப்பிட மாட்டாங்க, அவகிட்ட அவ மூஞ்சி பார்க்க மாட்டாங்க, அங்கே வரமாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அப்பா கிட்டேயும் சொல்லக்கூடாது, நான் காசும் தரணும் எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படின்னா பாசமே இல்லையா, அப்படி இல்லையா இப்படி இல்லையா, அப்போ நாங்கள் எப்படி போனாலும் பரவாயில்லையா, நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்களா, எங்களுக்கு எதுவும் கிடையாதா, நீங்கள் போய் அங்கே இருக்குவீங்க, அப்புறமா என்கிட்ட அவள் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பா, உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது கேட்டவுடனே ஹஸ்பண்ட் வந்து டென்ஷன் ஆகி, இப்போ என்ன தான் சொல்ல வரேனே, நான் வந்து நல்லா இருக்கணும், குடும்பத்தில் சண்டை பிரச்சனை வரக்கூடாது, உங்கள்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் இவ்வளோ விஷயம் பண்ணுறேன். எனக்கு என்ன எதுவும் தெரியலன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் தெரிஞ்சாலும் நான் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும் அப்பா அம்மா அப்படின்றது தான். அதை வந்து நீங்கள் ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டோடனே எங்கள் மாமியார் ஒரே அழையான் தேம்பி அழுது நான் ஒரு பிளேட் மாற்றி போடுற மாதிரி
எங்கள் மாமியார் வந்து ஒரே அப்பாக்கிட்ட சொல்லக்கூடாது, அப்பாக்கிட்ட சொன்னால் அப்புறமா அப்பா வந்து அவகிட்ட சாப்பிட மாட்டாங்க, அவளை தப்பாக நினச்சிவாங்க, அவகிட்ட பேச மாட்டாங்க. அதனால் அப்பாக்கிட்ட சொல்லக்கூடாது, நீ வந்து காசு கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரி அவ்வளோதானே, நான் அப்பாக்கிட்ட கொடுத்துட்றேன், இப்போ மாதம் வந்து அப்பாவுக்கு செலவுக்கு காசு கொடுக்குறேன், நான் சேர்த்து வந்து அப்பாக்கிட்ட கொடுத்துட்றேன், அப்பாக்கிட்ட இருந்து வாங்கிக்கோ, அதெல்லாம் தேவையில்லை, அப்பாக்கிட்ட கொடுத்து அப்பா தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அப்பா தரமாட்டாங்கன்னா நீ தான் தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து ஹஸ்பண்ட் இங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் 2 பக்கமும் மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு என்கிட்டே வந்து சொன்ன உடனே இத்தனை விஷயமா டீட்டெயில்ஸ்லாம் சொல்லலை. அம்மாக்கிட்ட பேசினேன், அம்மா வந்து காசு மட்டும் சொல்கிறேன் இப்படி தான் சொன்னார். ஆனால் இவருமே வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, அது வந்து என்கிட்ட சொல்லலை, ஏன்னா நான் மனசு கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் நாத்தனார் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசினா கூட அவங்க புரிஞ்சிக்கல, இது நாள் வரைக்கும் அவங்க புரிஞ்சிக்கல, இதுக்கு மேலே என்ன புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு அவங்களுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது, ஏன்னா எல்லாமே அவங்க வச்சுக்கிட்டு எல்லாமே நான் என்ன சொல்கிறேன்னு புரியுது, எல்லாமே வச்சுக்கிட்டு இப்படி வந்து நீங்கள் வெளியூரில் போய் கஷ்டப்பட்டு ஒரு 4 காசு சேர்த்து கொண்டு வந்து நான் அதை வச்சு ஒரு கடை வைக்கலாம்னு இந்த டைமில் ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, இது நல்லா இருக்கா? ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன காசு கொடுக்காமலாம் இருக்கீங்க, இப்போ கூட வந்தீங்க அவ்வளோ காசு கொடுக்குறீங்க, எல்லாரையும் நல்லா தானே பார்க்குறீங்க, நல்லா தானே எல்லாமே பண்ணுறீங்க, அப்போ கூட அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னா, புரிஞ்சிக்காதவங்க நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டார். நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார். நான் எதுவும் நினைக்கல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கன்னா, நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, அப்பா அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா அவங்க தப்பே பண்ணாலும் என்ன பண்ணாலும் நம்ம வந்து நம்ம கடமையை செய்யணும், அதனால் நான் வந்து காசு கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டார். நானும் வந்து எதுவும் சொல்லலை, சரி உங்கள் விருப்பங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நான் என்ன விஷயம் நினச்சேன்னா, இப்போ இருக்கிற நிலமைன்னு இல்லை, என்னோடய நிலைமையே அம்மாவும் வந்து இப்போ வந்து எங்கள் கூட தான் இருப்பாங்க புவனேஸ்வரில். அப்போ வந்து சப்போஸ் சொன்னாங்கன்னா, ஆமாம் அப்பா அம்மாவுக்கு மட்டும் காசு கொடுக்க சொன்னேன், கொடுக்கல, மாமியாரை மட்டும் கூட கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்கன்னு கண்டிப்பாக பேசுவாங்க. எங்கள் மாமியார் பேசுகிறதுக்கு சான்ஸ் விடவே மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் இருந்தாலும் எங்கள் மாமியார் விட மாட்டாங்க. ஆனால் இதே வார்த்தை எங்கள் மாமனார் எதிரில் சொன்னாங்கன்னா எங்கள் மாமனார் கோவம் வந்து அடிச்சே போட்டுருவார். ஆனால் எங்கள் மாமியார் வந்து எல்லா விஷயமும் எந்த விஷயம்லாம் மாமனார்கிட்ட சொல்லக்கூடாதோ அதெல்லாம் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க, எதெல்லாம் சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. அது வந்து அவள் இப்படி சமைச்சா, அவள் இந்த வேலை பார்த்தா, அவள் அந்த வேலை பார்த்தா, இப்படி பண்ணா அப்படி பண்ணா, பெருமையாக பேசுகிறது எல்லாமே வந்து பேசுவாங்க. ஆனால் நான் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிருந்தாலுமே அதை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. காரணம் அவங்க சமைக்கிறாங்க, அவங்க சாப்பிட்றாங்க. அதெல்லாம் நான் என்ன சொன்னேன்னா, அவ்வளோதானே, இப்போ நம்ம புவனேஸ்வர் போக வேண்டாம், கடை வைக்க வேண்டாம், அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, அப்பாவும் அம்மாவும் வந்து நீங்கள் சாப்பாடு போட தானே பிரச்சனை, நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம், அவங்க எங்கள் கூடவே இருக்கட்டும், இப்போ நாங்கள் இப்போ எந்த பொருளுமே நீங்கள் எனக்கு கொடுக்காம வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி எல்லா பொருளும் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணி நாங்கள் வச்சுப்போம், நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் முடியாது. எங்கள் மாமியார் சொல்கிறேன், அதெல்லாம் என்ன கதையா, அதெல்லாம் என்ன நல்லாவா இருக்கும், ஊரில் 4 பேர் என்ன பேசுவாங்க, ஆமாம் இவ்வளோ நாள் ஒரு பையன் வந்து சாப்பாடு போட்டுட்டு இருந்தான், இப்போ சாப்பாடு போடல முடியல, அவனால் கஷ்டப்படுறான்னு சொல்லி அவங்க வந்து அங்கே போய் சாப்பிட்றாங்க. பெரிய பையன்கிட்ட தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஏதோ சண்டை போல் பிரச்சனை போல், அதனால் தனியாக போய் சாப்பிட்றாங்கன்னு ஊர் மக்கள் பேசுவாங்க, அதெல்லாம் என்ன நல்லாவா இருக்கும், அதுக்கு நாங்கள் எங்கன்னா போயிருந்தே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதனால தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து வேறு எதுவும் பேச முடியாமல் சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இதுக்கு மேலே அவங்கள நம்ம பேசி புரிய வைக்க முடியாது. என்னதான் ஓல்டு கல்ச்சராக இருந்தாலும் ஒரு சிலர் வந்து நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அதில் வந்து எங்கள் மாமியாரும் மாமனாரும் ஒன்று. எங்கள் மாமனார் கூட சம்டைம்ஸ் வந்து ஒரு சில விஷயங்களை புரிய வச்சிடலாம், ஆனால் எங்கள் மாமியாருக்கு சுத்தமாக முடியாது. ஒரு விஷயம் கூட நம்மளால் முடியாது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும், அவங்கக்கிட்ட பேசவே முடியாது. அதனால தான் ஹஸ்பண்ட் வந்து வெக்ஸ் ஆகிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார். என்னடா இது, இவ்வளோ நல்லது பண்ணி கூட நம்ம வந்து, நான் சொன்னேன் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க, ஒரு செகண்ட் கூட அவங்க யோசிக்கலையே, நம்ம தம்பி இவ்வளோ பண்ணியிருக்காங்களே, சரி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்லா ஒரு விஷயத்தில் வந்து அப்புறமா நம்ம கொடுப்போமே அப்படின்னு கூட அவங்க நினைக்கலையே அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் நினைக்கக்கூடாது, நம்ம ஒரு உதவி பண்ணிட்டோம், அவங்களும் சரி அதை வச்சு சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா நீ ஏன் அதை சொல்லி காமிக்கணும், அதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது, அவங்க சந்தோஷமாக இருந்தாலே நமக்கு போதும் அப்படின்னு சொன்னார். சரி நான் வேறு எதுவும் சொல்லலை.
சரி பரவாயில்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம நல்லதே செய்வோம், அவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யலாம். ஃப்யூச்சரில் நம்மளே கூட 4 காசு சேர்த்து சந்தோஷமாக இருந்தால், காசு நம்ம கையில் இருக்குன்னா அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்தா தப்பு இல்லையே, அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்கள்ல, யாருக்கோ நம்ம உதவி செய்யணும் அப்படின்ற அதை வந்து நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லி புரிய வச்சார். நானும் சரி ஓகே, இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். இப்போ வந்து சந்தோஷம் எல்லோரும் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாரு, எங்கள் மாமியார்கிட்ட கடை வச்ச அப்புறமா கண்டிப்பாக வந்து மாதம் மாதம் காசு தரேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஒரு பக்கம் மனசு வந்து சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு வேளை என் ஹஸ்பண்டை ரொம்ப வந்து ஏமாத்துறாங்களோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே தோணுது. ஆனாலும் என்ன பண்ண முடியும், நான் ஏதாவது சொன்னால் இப்போ அம்மா கூட இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேச்சு வரும். இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது ஹஸ்பண்டுக்கே இப்படி பேசுகிறாங்க அப்படின்னும்போது, அம்மாவை கூட வச்சுருக்கும் போது பேசாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக பேசுவாங்க. அதனால் வந்து எல்லாம் தாங்கிக்கலாம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க போகுதோ அதுவும் நன்றாகவே நடக்கும்னு நம்புவோம். சந்தோஷமாக இருப்போம். குடும்பம் வேறு என்ன பண்ண முடியாது. ஓகே, இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, இப்போதைக்கு வந்து லைவ் பண்ண முடியாதான் நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. மனசு வந்து என்னமோ கொஞ்சம் நல்லா இல்லை. லைவ் வந்து ஆல்ரெடி நான் எமோஷனல் ஆகிட்டா நிறைய லைவில் அழுதுருவேன் நிறைய டைமு, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணும்போது. இப்போ லைவில் வந்து எல்லோரும் அதே மாதிரி மறுபடியும் சப்போர்ட் பண்ணாலோ பேசினாலோ மனசு வந்து உங்ககிட்ட தைரியமாக பேசுகிறதுக்கு முடியலை. கொஞ்ச நாள் போட்டோம், கண்டிப்பாக வரேன். ஃபஸ்ட்டு கடை வச்சிடலாம், அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகே, எல்லோரும் சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.